நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கோம். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா கிடாரிகள் கைக்கருவி மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட வரவு பார்த்திங்கன்னா அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. கிடாரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல கிடாரிகள், ஜெர்சி, ஹெச்எஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து நல்ல குவாலிட்டியாக நிறையா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே செவலை தான். இது நல்ல தெளிவான கண்ணுங்க. இங்கே பாருங்கள், எல்லா கண்ணுகளும் நல்ல சூப்பரான கண்ணுங்க. இதெல்லாம் பேசிக் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாயிலேருந்துங்க. அன்றைக்கி ஒரு நண்பர் சொன்னார், பிரதர் நீங்களே ரேட் சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம கண்ணும் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம், அதனால நமக்கு மதிப்பு தெரியும், அதனால தான் நம்ம சொல்கிறோங்க. இருந்தாலுமே நம்ம அவங்கள்ட்ட கேட்டே சொல்லலாம். ஏத்தில் அந்த செவலையில் என்னென்ன விலையிலேருந்து இருக்குது அண்ணா? எல்லாம் 20 ரூபாய்க்கு மேலே தான். 20 ரூபாய்க்கு மேலே தான். சரிங்கண்ணா. பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. நம்ம பணத்தோடு போய் நின்னோம்னா இவ்வளோ நம்ம அடித்து பேசி வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி செவலக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, செங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை இந்த பக்கம் வந்து நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி கண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையாவே இங்கே சீனாபுரத்துக்கு வருதுங்க. இதெல்லாமே ஈஸியாக கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும். ஹெச்எஃப் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும், ஆனால் செவலை பார்த்திங்கன்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். இது பாருங்கள், இந்த செவலையை பாருங்கள், செவலையெல்லாம் அப்படியே முத்தாக மணிமணியாக இருக்குது. கண்ணு நல்ல கண்ணாக இருக்குங்க. இது பாருங்க, செவலையிலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பர் கண்ணாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைச்சனுக்கு ஒரு 6-12 லிட்டர் கறக்குங்க. அப்புறம் ரெண்டாணியத்துக்கு ஒரு 15, 17, 16 வரைக்கும் கறக்கும். அந்த மாதிரி ப்ரீடு. ஆனால் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் செட் ஆகிக்கும். அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டிங்க ஜெர்சிலேயே. இருங்க, அவர்கிட்ட விலை என்னன்னு கேட்போம். தலைவரே, இதெல்லாம் என்னென்ன விலை சொல்கிறீங்க? இது வந்து 25, 20, 18, 17 அந்த மாதிரி இருக்குது. போல இருக்கு. சரி தலைவர். நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா செவலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பில் தான் நிறைய கேட்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செவலையெல்லாம் கொம்பில் தாங்க வரும். இந்த சந்தையில் பொறுத்தளவு உங்களுக்கு கொம்பில் வந்து நிறைய கண்ணுங்க கிடைக்குங்க. ஏன்னா திருவண்ணாமலை பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாமல் சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. மொட்டையா, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அதே பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த மாதிரி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கொம்பு இருந்தால் ஐயோ கொம்பே வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கு கொம்பில் வேணும், கொம்பில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சந்தை ஏற்ற சந்தை. கொம்புலையும் வரும், மொட்டையிலையும் வருங்க. செவலையில் பொறுத்தளவு 100% நீங்கள் நம்பி வரலாம், கொம்பில் தான் வரும். இது பாருங்கள், இந்த செவலை பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் இழப்பாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. ஏத்தில் அந்த ஜோடிக்கன்னு என்ன வேலை சொல்கிறீங்க? செவலை அதான் அது 21 ரூபா சொன்னேன். செவலை ஜோடிவா 32 ரூபா சொன்னேன். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், கருப்பு சட்டையில் இந்த வாரம் வந்து கொம்பில் நிறைய கண்ணுங்க வந்திருக்குங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொம்பில் தான் இருக்குது. ஹெச்எஃப்பில் எல்லாமே கொம்பில் தான் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் கிராஸ் டைப்புங்க. கண்ணுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல 100க்கு வந்து ஒரு 80-85% ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்களாக இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பல் போட்டது, பல் போடாது அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், நல்ல ஹெவி சைஸில் இருக்குது. நல்ல ஹெவி சைஸுங்க. இந்த மாதிரி கண்ணெல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாம். நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா
நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிராஸ் ப்ரீடாக இருக்கட்டும், இல்லை வெயில் தாங்குற மாதிரியாக இருக்கட்டும், செவலை, ஹெச்எப்பு அந்த மாதிரி நம்ம நல்ல ப்ரீடாக நம்ம எடுத்து கொடுக்கலாங்க. தொடர்பு கொள்ளுங்க. இந்த வாரம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா மணி 9:30 மணி ஆகுதுங்க. 9:30 மணியே ஆயிடுச்சு. இன்னும் வந்து கண்ணுகள் வியாபாரம் வந்து சூடு பிடிக்கலைங்க. இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமான சூழ்நிலையில் தான் இந்த வாரம் சந்தை இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. வியாபாரம் வந்து அந்தளவுக்கு இந்த வாரம் கிடாரிகளோட வியாபாரம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப மந்தமான சூழ்நிலைங்க. கொஞ்சம் கூட விறுவிறுப்பு இல்லை. ஒரு 500 கிடேரி வந்திருக்குன்னா 500 கிடேரியில் ஒரு 20 கிடேரி 30 கிடேரி தான் அந்த மாதிரி விற்பனை ஆயிருக்கிற ஒழிய அப்படியே தேக்கமாக இருக்குங்க இன்றைக்கி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பக்கம்லாம் காங்கேயம், தாராபுரம், பொள்ளாச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறட்சி வந்து அதிகமாக இருக்கிறனால காட்டில் வந்து மேவு இல்லைங்க, தீவனம் இல்லை. தீவனம் இல்லாத பற்றாக்குறையினால தான் கிடாரிகள் கன்றுக்குட்டிகள்லாம் விற்பனை ஆகாமல் கொஞ்சம் தேக்கமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா விலைக்கு வந்து நம்ம நல்ல விலைக்கு எடுக்கலாங்க. விலைக்கு அனுசரித்து நம்ம எடுக்கலாம். இது வந்து இப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஏதுவான டைமுங்க. கொஞ்சம் விலைக்கு அனுசரித்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ஹெச்எஃப் கிடாரியெல்லாம் நல்ல கிடாரிகள் இந்த வாரம் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பர் குவாலிட்டியிலலாம் வந்திருக்கு. ஆனால் இந்த வாரம் வியாபாரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆல் பிளாக் கிடாரி. இதெல்லாம் பல் போட்டது, பல் போடாது, இதெல்லாமே பல் போடாதுங்க. இங்கே பாருங்கள், கொம்பு கிடேரி பாருங்கள். ஹெச்எஃப்பில் வந்து கொம்பு கிடேரி நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் கொம்பு கிடேரிங்க. இந்த மாதிரி கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக இங்கே ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வருதுங்க. எல்லாம் உங்களுக்கு சிறுங்கிடேரி வேணுனாலும் சரி, பெருங்கூட்டு கிடேரி வேணுனாலும் சரி இந்த சந்தையில் கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஹைட்டு வெயிட்டில் இருக்குது கிடேரிலாம். இதெல்லாம் கிடேரி பாருங்கள், வாங்கி கட்டியிருக்காங்க. எல்லாம் பேட்ச் பாருங்கள் எப்படி பேட்சுன்னு இருக்குன்னு. எல்லாம் நல்ல பேட்சில் இருக்குது. பத்து மணி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கன்று வாங்கி கட்டியிருக்காங்க. இது எல்லாமே கன்று வாங்கி கட்டியிருக்க இடம். இவ்வளோ தான் கன்று வாங்கி கட்டியிருக்காங்க. அதே அங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, அங்கேயும் கொஞ்சம் கன்று வாங்கி கட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி ரொம்ப கம்மியாக தான் வாங்கி கட்டியிருக்காங்க கண்ணுங்க. இதெல்லாம் பாருங்கள், பொடி கண்ணுங்க. ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 15,000 வரைக்குமே இங்கே இருக்குது இந்த கண்ணுங்க. சின்ன கண்ணுங்க. இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கிடாரிகளோட விற்பனை வந்து ஓரளவுக்கு சுமார் தாங்க. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பு இல்லை. நண்பர்களே, திண்டுக்கலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிடேரி எடுத்தோங்க. கிடேரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 35,000 அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். 40,000 அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். கிடேரியெல்லாம் பார்த்திங்கன்னா 100க்கு 80% ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குங்க. அவங்க வந்து கொம்பில் தான் கேட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டமெல்லாம் கொம்பில் தான் எடுப்பாங்க. அதனால் கொம்பில் தான் நம்ம எடுத்திருக்கோம். கிடேரியெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நெரசனையில் 80 ரூபா 90 ரூபா 1 லட்ச ரூபா, இந்த கிடேரியெல்லாம் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா போகிற அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி கிடாரிகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வாங்க. காரியமங்கலத்துக்கும் வந்தீங்கனாலுமே நம்ம நல்ல கிடேரிகளை எடுத்து கொடுக்கலாம். நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல முறையில் கிடாரிகளாக இருக்கட்டும், கைக்கறவை மாடுகளாக இருக்கட்டும், சினை மாடுகளாக இருக்கட்டும் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க. எடுத்து கொடுத்து வண்டியை ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தாங்க. அங்கே இறக்கிட்டு நல்ல முறையாக இறக்கிட்டு வர அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் வச்சு தான் நம்ம அனுப்பிட்டுருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்ல முறையில் நம்ம ஏற்றி அனுப்பி கொடுக்கலாங்க. அதனால் நீங்கள் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்துக்கும் வாங்க, காரியமங்கலத்துக்கும் வாங்க. நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாம். கிடாரிகள் வேணுன்னா நம்ம குறைஞ்ச விலையில் எடுத்து கொடுக்கலாமுங்க, நல்ல பொருளாக. இங்கே பாருங்கள், வண்டியில் ஏற்றியாச்சு. ஏற்றி நல்ல முறையாக போய் இறக்கி விட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கறவை மாடுகளோட விலை நிலவரங்கள்லாம் பார்க்கலாங்க. எவ்வளோ கைக்கறவை மாடுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள் கைக்கறவை மாடுகள் தான். இப்போ மணி வந்து ஒரு 10:30 மணி இருக்குங்க, 10:30 இருக்கும். இப்போ தான் கைக்கறவை மாடுகள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பாருங்கள் கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் கைக்கறவை மாடுகள்லாம் பாருங்கள் செவலை, ஹெச்எஃப் அப்படின்னு நிறைய மாடுகள் வந்திருக்கு. இது பாருங்கள் பெரிய பெரிய கிடாரிகள் எல்லாமே வந்திருக்குங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள் கைக்கறவை மாடுகள்லாம் பாருங்கள் நிறைய மாடுகள் இந்த வாரம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய மாடு வந்திருக்கு இந்த வாரம். நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.